Morning Moon. நம்ம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கத்தார் திமுக அகில அணி வெளிநாட்டில் தமிழ் இந்திய சங்கம் நடத்தின இஸ்தார் நிகழ்ச்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த இஸ்தார் நிகழ்ச்சிக்கு வந்தோடனே நமக்கு தெரியும் நோன்பு எந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இது இஸ்லாம் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே இதை கடைப்பிடிச்சே ஆகணும். நம்ம உணவு குழாவாக இருக்கட்டும், நம்மளோட எல்லா உடல் ஆரோக்கிய உறுப்புகளையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி தாங்க நம்மளோட மற்றவங்களோட பசியோட வலியை உணரக்கூடிய ஒரு நாள்னால் அது நோன்பு நாள் தான் சொல்ல முடியும். அப்படி தாங்க நோன்பு இருக்கிறவங்க ஒரு மனிதனும் தன்னையும் தற்காத்து மற்றவங்களுக்கும் நம்ம எப்படி உணவு அளித்து நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியமும் இதில் இருக்குது. அதேமாரி மற்றவங்க எளிய மக்களுக்கான பசியோட வலியும் உணரக்கூடிய நாளுங்கிறது முக்கியமான ஒரு நாள் ஆகும். இந்த இஸ்தார் பார்ட்டியில் இவங்க எல்லாருமே எப்படியெல்லாம் ஒத்துமையாக எல்லாரும் நல்லா சாப்பிட்ணும், வயிறு நிறைய சாப்பிட்ணும், சந்தோஷமாக இருக்கணும். அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. வந்தப்போ எப்படி ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதேமாரி போகிறப்ப வயிறு நிறையா சாப்பிட்டு சந்தோஷமாக போன அந்த சந்தோஷ உணர்வோடு நாங்கள் எல்லாருமே அங்கே போய் கலந்துக்கிட்டோம். அதாவது ரஃபி அண்ணா எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதேமாரி பாலாஜி அண்ணா என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்தமாரி எல்லாருமே என்னை இன்வைட் பண்ணி அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கும் போது, அதாவது நம்ம கடல் தாண்டி எந்த அளவுக்கு நம்ம சகோதரர்கள் இந்த அளவுக்கு நம்மளை கவனிக்கிறாங்க, அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த இஸ்தார் நிகழ்ச்சியை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகன் லிமா பைன யதைஹி வ அன்ஸலத் தௌராத வல் இன்ஜீல் மின் قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد الله عزيز ذو انتقام إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا அனைவருக்கும் வணக்கம். கத்தார் வெளிநாட்டு திமுக சார்பாக மற்றும் வெளிநாட்டு இந்திய நகர் சங்கம் NRTI சார்பாக நடைபெறும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சி தொடங்கி வைப்பது நலன்களை பற்றி இப்போதான் ஒரு பதிவு பார்த்தேன், ஒரு நண்பர் போட்டிருந்தாங்க. 30 நாள் பதிவு இன்னும் உணவு எவ்வளோ நம்ம உடலுக்கு இன்னும் சயின்டிஃபிக்காக எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. உண்மையே அதெல்லாம் நல்லது, நானும் அது மாதிரி நடைமுறையில் வச்சுருக்கேன். உண்மையிலே அதை எல்லோரும் வரவேற்கணும். எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டு அடுத்ததாக விஜயன் அவர்கள். அடுத்ததாக ஒருங்கிணைந்த தமிழர் பேரவை ஓட்டினுடைய இப்ராஹிம் அவர்கள் வாக்குறுதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழா NRTI சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். NRTI பார்த்திங்கன்னா நிறைய இஃப்தார் நிகழ்ச்சியிலையும் டிஎம்கேவுடைய நிறைய நிகழ்ச்சியிலையும் ஒரு கோரிக்கையாக கேரளாவில் இருக்கக்கூடிய நோர்க்கா போல நமக்கு வேணும், அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம வலியுறுத்தி பேசியிருக்கோம். அதை கடந்த
ஐசிசுடைய ஏஓ அருமையினர் ரவீந்திரநாத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். எல்லோருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். இந்த ஒவ்வொரு தமிழ் அமைப்புகளும் இப்படி எல்லாரையும் அழைத்து இப்படி ஒரு ஒருங்கிணைந்த ஒற்றுமையோடு இந்த இஃப்தார் விருந்தை காணும்போது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி ஒன்றிணையும் போதுதான் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வோம் என்பார்கள். அப்படி ஒன்றிணைக்க பாடுபடும் அமைப்புகள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த ரமலான் மாதத்தில் இந்த 30 நாளும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்ய வேண்டும் என்றுதான் வற்புறுத்துகிறார்கள். அதேபோல் இந்த 30 நாள் நோன்பு நம் உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது. ஸோ எல்லோரும் கடைபிடித்து Morning Moon.